ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஃபேரிடேல் படத்தை தான் பார்க்க போறோம். ஸோ ஒன்லைனர் பார்க்கலாமா? அதாவது காட்டுக்கு நடுவில் ஒரு வில்லேஜ் ஒன்று இருக்குது. ஸோ என்னதான் அந்த வில்லேஜ் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு தனி சாபம் ஒன்று இருக்குது. அதாவது அந்த வில்லேஜில் முட்டைகோஸை தவிர வேற எதுவுமே விளையாது. தக்காளி வெங்காயம் அப்படின்னு எதுவுமே விளையாது. ஒன்லி முட்டைகோஸ். இப்படி இருக்க அந்த சாபத்தை நீக்கிறதுக்காக அந்த வில்லேஜ்ல இருந்து திருடப்பட்ட தங்க காயினை தேடி நம்ம ஹீரோயின் வந்து காட்டுக்குள்ள கிளம்புறாங்க. அப்படி கிளம்புனவங்க ஒரு ஆபத்துல மாட்டிக்கிறாங்க. ஸோ அதுல இருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, இவங்க வில்லேஜில் இருக்கிற அந்த சாபம் வந்து நீங்கிச்சா அப்படின்ற கதையெல்லாம் பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் 2020 வருஷம் ரிலீஸ் ஆன ஃபேரிடேல் ஆஃப் த கோல்டன் காயின். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு வில்லேஜை காமிக்கிறாங்க. அந்த வில்லேஜில் சின்ன குழந்தைங்கள்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா நம்ம விளைய வச்சிருந்த முட்டைகோஸை பறிக்கிறதுக்காக போறாங்க. ஸோ இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். பேர் வந்து ஆனா பார்பரா. ஸோ அப்படி அவளுடைய முட்டைகோஸ் தோட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கும் முட்டைகோஸா, டெய்லியும் முட்டைகோஸ் தான் அப்படின்னு வேண்ட வெறுப்பா அதெல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக என்னன்னா இந்த வில்லேஜுக்குன்னு ஒரு சாபம் உண்டு. அதாவது இந்த வில்லேஜில் முட்டைகோஸை தவிர வேற எதுவுமே விளையாது. பழம் விளையாது, பூ விளையாது. முட்டைகோஸ் மட்டும்தான் 24 மணி நேரமும் விளைஞ்சிட்டு இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த வில்லேஜில் இருந்த ஒரு முக்கியமான தங்க காயினை ஒரு முடிக்கார வந்து ஆட்டையை போட்டு போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் இந்த வில்லேஜ் இந்த மாதிரியான சாபத்துக்குள்ளா இருக்கும். ஸோ நம்ம ஹீரோயினும் இதனால வேண்ட வெறுப்பா அந்த முட்டைகோஸை வந்து பறிக்க, அதே சமயத்தில் அந்த ஊர் தலைவரை காமிக்கிறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா முட்டைகோஸை வேண்ட வெறுப்பா தின்னுட்டு இருக்கிறாரு. ஏன்னா இங்கே விளையிறது முட்டைகோஸ் மட்டும் தானே, அதனால தான். ஸோ அதை பார்த்த தலைவருடைய வைஃபும், என்ன நான் வச்சிருந்த சூப் பிடிக்கல என்ன அப்படின்னதும், அட இல்லம்மா இப்போதும் முட்டைகோஸா, எல்லா நாளும் நம்ம ஊரில் முட்டைகோஸ் மட்டும் தானே விளையுது, என்ன பண்ண அப்படின்னதும், என்ன பண்ணவா அப்படின்னு அந்த முடிக்காரன் நம்ம வில்லேஜில் இருந்து ஆட்டை போட்ட தங்க காயினை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த வில்லேஜோடைய தலையெழுத்தே மாறும். ஸோ அது மூலமாக எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த முட்டைகோஸை தவிர இந்த வில்லேஜில் வேற எதுவுமே விளைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணா அந்த தங்க காசு எடுக்க போறேன் அப்படின்னதும் தலைவர் சாக்காகி, அட வேணாமா, நம்மளுடைய 2 பையன்களும் அதை தேடி போய் தான் திரும்பி வரவே இல்லை. எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. அந்த மோசமான முடிக்கிறேன், அவன் யாரு என்னன்னே தெரியல, நிறைய சக்தி வர வச்சிருக்கான் போல, அவன்கிட்ட மாட்டினா அவங்கள தான், அதனால நான் இந்த சூப்பே குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சோகமா பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயினும் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சோகமா அவளுடைய வில்லேஜுக்கு வர, அங்க பார்த்தா ஹீரோயினுடைய தங்கச்சிக்காரி உட்காந்துக்கிட்டு முட்டைகோஸை வெறுப்போட பார்த்துட்டு இருக்கவும், ஹீரோயின் வரவும், இன்னைக்கும் முட்டைகோஸ் தான் பறிச்சுட்டு வந்தியா, வேற எதுவும் விளையிலையே அப்படின்னதும், இங்க பாரு முட்டைகோஸ்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது, ஸோ இதை சாப்பிட்றது மூலமா நமக்கு நிறைய சக்தி கிடைக்கும் அப்படின்னதும், அட போக்கா, எனக்கு வந்து ஸ்வீட்டா ஏதாவது சாப்பிடணும், இதே சாப்பிட்டு எனக்கு அழுத்து போச்சு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கஷ்டம், ஏன்னா இந்த வில்லேஜ்ல இருந்து ஏதோ ஒரு கோல்டு காயினா ஆட்டையை போட்டு ஒரு முடிக்காரன் போயிட்டானா, அதை எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் நம்ம வில்லேஜ் மறுபடியும் நார்மல் நிலைமைக்கு வரும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இதை கேட்டு ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டாங்க. ஸோ வேகமா வந்து 2 பசங்க கிட்டும், இங்க பாருங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க அந்த கோல்டு காயினை பத்தியா, ஸோ அதை பத்திலாம் பேசாதீங்க, யாருமே இந்த வில்லேஜை விட்டு வெளியில போயிடக்கூடாது சரியா, ஏன்னா வெளியில போனவங்க யாருமே திரும்பி வந்தது கிடையாது, ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. இப்போ அப்படியே நைட் ஆகுது. இந்த வில்லேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வில்லேஜோடைய கேட் அடைச்சிட்டாங்க. ஏன்னா இங்க இருந்து யாருமே வெளியில போயிடக்கூடாதுன்றதுக்காக, ஏன்னா போனா திரும்பி வரமாட்டாங்க இல்லையா. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு ஒருத்தன் கையில கோல்டு காயின் வச்சிருக்கிறான். ஸோ இதுதான் அந்த முடிக்காரன் போல. இங்க இருக்கிற எல்லாமே மறுபடியும் ஜொலிக்க ஆரம்பிக்கும். எங்கடா என்னுடைய அடியாட்கள் அப்படின்னு கத்தவும் ஒரு 2 நாய் ஓடி வந்து நிக்குது. உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன், நீங்க ஃபயரையும் ஹீட்டையும் கத்துக்கணும், அப்பதான் என்னுடைய ட்ரெஷர் எல்லாத்தையுமே தொடச்சி சுத்தமத்தமா உங்களால வைக்க முடியும், புரியுதா அப்படின்னு சொல்லி நாயை மிரட்டிட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்க நைட்டு இந்த வில்லேஜை காமிச்சா வில்லேஜோடைய கேட்டை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பாதுகாவலனையும் போட்டிருக்கிறாங்க. ஸோ அவனை பார்த்தீங்கன்னா கேட்டை திறந்து பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது ஏதோ குதிரை சத்தம்லாம் கேட்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கதவை முடிக்கிறான். ஏன்னா அந்த குதிரையில வர்றது அந்த முடிக்க தான். எப்படி இருக்க இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவளுடைய வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது நைட் டைம் அவளுடைய தங்கச்சி எழுப்புறான். எழுப்பி நான் உனக்கு ஒன்று காமிக்கவா அப்படின்னு ஒரு புக் எடுத்து அதுக்குள்ள இருக்கிற ஒரு பூவை காமிக்கிறான். அதை பார்த்ததுமே தங்கச்சி ரொம்ப ஆச்சரியப்பட்டு, என்னது இது பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்குது, இந்த மாதிரி பூலாம் எப்படி இங்க பூக்கும் அப்படின்னதும், இங்க பாரு நம்ம ஊர்லயும் இனிமேல் பூ பூக்கும், அதுல இருந்து பழம் காய்கள் எல்லாம் நம்ம எடுத்து சாப்பிட போறோம். ஸோ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, அந்த மறைஞ்சி போன அந்த திருடப்பட்ட கோல்டன் காயினை அந்த முடிக்காரங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வர போறேன். ஏன்னா எவ்வளவு நாள் தான் நம்ம வில்லேஜ்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுறது, நான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், நான் இப்பவே கிளம்ப போறேன் அப்படின்னதும் தங்கச்சி பயப்படுறா. இருந்தாலுமே ஹீரோயின் ரொம்ப ஆறுதல் படுத்தி, இந்த நோட்டை வந்து இனிமேல் நீ வச்சுக்கோ, இதுல இருக்கிற பூவை நல்லா பாத்துக்கோ, ஸோ நான் கண்டிப்பா திரும்பி வந்துடுவேன் ஓகேவா, அது வரைக்கும் நீ தான் எல்லாத்தையுமே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு அவளுக்கு பாயம் சொல்லிட்டு அங்க இருந்து நைஸா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியில வராங்க. ஸோ அப்படியே வில்லேஜுக்கு வெளியில வந்தா அங்கதான் பாதுகாவலனா ஒருத்தனை போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அவனை தாண்டி போய் ஆகணும்ல, அதனால அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அதனால கேட்டை மெல்ல தர
மறந்து எப்படியோ பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டாங்க. ஸோ வெளியில் வந்து பார்த்தா ஃபுல் காடு தான். ஸோ இங்கே எங்கே போகணும், எங்கே அந்த முடிக்காரனை தேடணும் அப்படின்னு எதுவுமே தெரியல. அப்படியே மெல்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு குதிரை வண்டி வர்ற மாதிரினா சத்தம் கேட்குமா. அவளை தான் பயந்து நம்ம ஹீரோயின் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனால் குதிரை வண்டி கரெக்டாக நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, யார் அது, வெளியில் வாங்க, இந்த காட்டுக்குள்ளே தனிமையாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சவுண்டு. யாருன்னு பார்த்தா நம்ம முடிக்காரன் தானே. ஸோ நம்ம ஹீரோயின் அப்படியே வெளியில் வந்து, இந்த மாதிரி என்னுடைய பேர் வந்து ஆனா பார்பரா, நான் இந்த பக்கத்து வில்லேஜில் இருந்து தான் வரேன், நான் ஒரு கோல்டன் காயினை வந்து தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த முடிக்காரனும், அப்படின்னா நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கிற, ஏன்னா நீ தேடிட்டு இருக்கிற ஆளே நான் தான், என்கிட்ட தான் அந்த கோல்டு காயின் இருக்குது அப்படின்னதும், அப்படியா, அப்படின்னா அந்த காயினை எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருங்களேன், நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்தா மட்டும்தான் என்னுடைய வில்லேஜ் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் இப்போ, ஸோ காயினை மட்டும் திருப்பி கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்டதுமே அந்த முடிக்காரன், அட என்னம்மா நீ காயினை எப்படி உடனே திருப்பி தர முடியும், பட் அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு வேலை செய்யணும், அந்த வேலையெல்லாம் நீ செஞ்சு முடிச்சிட்டேன்னா உனக்கு காயின் தந்துடுறேன் அப்படின்னதும் ஹீரோனும், என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது, அதுவா, என்கிட்ட கொஞ்சம் ட்ரெஷர்ஸ்லாம் இருக்குது, அது எல்லாமே தூசியாக இருக்குது, அது எல்லாத்தையும் நீ க்ளீன் பண்ணிட்டேன்னா உனக்கு தேவையானதை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின் ஷாக்காகி, நான் எதுக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணணும், அந்த காயினை நீங்கள் தானே எங்ககிட்ட இருந்து திருடுனீங்க அப்படின்னு சொல்ல, டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் மறைஞ்சி பின்னாடி நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்துடுவானா, இங்கே பாரு, ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கிற வரைக்குமே அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியல, அது தொலைஞ்சதுக்கு அப்புறம் தானே நீங்கள் அதை தேடவே ஆரம்பிக்கிறீங்க, இப்போ அது என்னுடையது, ஸோ உனக்கு வேணும்னா நான் சொல்கிற வேலையை நீ பண்ணி தான் ஆகணும், இல்லைனா ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே, நான் உங்களுக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணி தரேன், பதிலுக்கு எனக்கு அந்த கோல்டன் காயினை வந்து கொடுத்துருவீங்க தானே அப்படின்னதும் இவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே குதிரை வண்டியை காமிக்கிறாரு. பார்த்தா அங்கே முடிக்காரா இருக்கிறான், டக்குன்னு மறைஞ்சு வரானன்ற மாதிரி சாக்காக. அப்புறம் என்ன, அந்த குதிரை வண்டியில ஏறி அவனுடைய இடத்துக்கு ஹீரோயின் வந்து போகிறாங்க. ஸோ கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அவனுடைய இடத்துக்கு வந்துட்டான். அதாவது குதிரை வந்ததுமே ஆட்டோமேட்டிக்காக அந்த கதவெல்லாம் திறக்குது. ஸோ இது என்ன இடம்ன்றது நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே தெரியல, ஃபுல்லுமே இருட்டாக இருக்க. அப்படியே உள்ளே போனதுமே இவன் குதிரை கிட்ட, நல்ல வேலை பண்ண, இந்த உனக்கான ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு புல்லை மட்டும் சவிக்க கொடுக்குறான். ஸோ இவ்வளோ கஞ்ச பிசினாரியா இருக்கிறவன் எப்படி தங்கத்துக்கு கொடுப்பான்றது தான் தெரியல. ஸோ கட் பண்ண இந்த சைடு ஹீரோயினோட வீட்டில் காமிச்சா ஹீரோயினோடைய அம்மா கண் முழிச்சு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே முட்டைகோஸ் இருக்குது, ஆனால் ஹீரோயினை காணும். உடனே தங்கச்சி எழுப்பி, அவன் ஹீரோயின் எங்க அப்படின்னு கேட்டதுமே, அவள் அந்த தங்க காயினை தேடி காட்டுக்குள்ளே போயிருக்கா அப்படின்னு சொன்னதுமே மறந்து போயிடுறாங்க. என்ன பேசுற நீ, யார் அவளை அங்கே போக சொன்னா அப்படின்னு சொல்ல, இல்லை அக்கா தான் சூஸ் பண்ணி போனா, அவள் உங்களெல்லாம் பயப்படாதீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக திரும்பி வந்துருவாளாம் அப்படின்னதுமே அவ்வளோதான், அம்மா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது என்ன, ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று கூடுறாங்க. ஸோ ஹீரோயினோடைய அம்மா அந்த பாதுகாவலனை தான் பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாங்க. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவன் ஒழுங்கா தூங்காம இருந்திருந்தா என்னுடைய பொண்ணு வெளியில போயிருந்திருக்க மாட்டா அப்படின்னு திட்டிட்டு இருக்கும்போது தலைவரும் அங்கே வராரு. இங்க பாரு, இனிமேல் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாமல் யாருமே இதுக்கப்புறமும் அந்த பொண்ணை தேடி இங்கிருந்து போகணும்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல, அப்போ சின்ன பொண்ணு என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி எங்க அக்கா திரும்பி வந்துருவா, அவன் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க, கண்டிப்பா வரதான் செய்ய போறா அப்படின்னதும் அங்க இருக்கிற எல்லாருமே இந்த சின்ன பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சோகமாகிட்டாங்க. கட் பண்ண இந்த சைடு முடிக்காரனுடைய இடத்த காமிச்சா அங்க நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்திருக்கான் இல்லையா, அது மட்டும் இல்லாம அங்க ஒரு 2 நாயையும் காமிக்கிறான். இதுதான் என்னுடைய பாதுகாவலர்கள் அப்படின்ட்டு நாய்கிட்ட ஹீரோயினை பத்தி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். இவளுடைய பேர் ஆனா பார்பர், நமக்கு வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க, ஸோ இவன் அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடவே கூடாது, இந்த வேலை முடிகிற வரைக்கும் அதை நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு நாயோட காதுல சொல்லிட்டு இருக்க. ஸோ ஹீரோயினும் ஒண்ணுமே புரியாம என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி இங்கிருந்து யாரும் எதையும் திருடிட்டு போயிடக்கூடாதுல்ல, அதனால நான் ட்ரெயின் பண்ண வச்சிருக்கிற டாக் தான் இது. அது போக இங்க ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது, மக்கள் எல்லாருமே வேல்யூபிளான பொருட்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வச்சிருந்தாங்க, அதனால தான் அதெல்லாம் இப்போ இங்க இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறான். அப்படி காமிச்சிட்டு, இங்க பாரு, நீ இது எல்லாத்தையுமே மதிக்கணும், மதிச்சு கிளீன் பண்ணணும், சும்மா தகன்னு மின்னணும் சரியா எல்லாமே அப்படின்னு ஹீரோயின் கையில கொடுக்குறான். அப்படியே கட் பண்ண இந்த சைட் தலைவரை காமிச்சா அவர் ஒய்ஃப் மடியில படுத்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவங்க ஒய்ஃபும், ஏன் இப்படி ஃபீல் பண்றீங்க, ஆனா பார்பரா போயிட்டான்னு நினைச்சா அப்படின்னதும், ஆமா அதை நினைச்சோம் தான், ஆனா நம்மளுடைய ட்வின் பசங்களும் காணாம போயிட்டாங்கல்ல, அவங்க இப்போ எப்படி இருப்பாங்க, திரும்பி வருவாங்களா இல்லையான்றது தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவ எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது அவளுடைய வயிற்றுல இருந்து சத்தம் வருது. அதை கேட்ட அந்த முடிக்காரனும், என்ன ஒரு வேளை கூட பார்க்கல, அதுக்குள்ள உனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சா, சரி ஓகே இரு நான் உனக்கு தாரேன்ற மாதிரி ஒரு பிரெட் எடுத்து தராரு. அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழசா இருக்குது, அதையும் தேய்ச்சி காமிச்சு இந்த மாதிரி தான் இதை சாப்பிடணும் அப்படின்னு கொடுக்க, அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு, சேச்சா எனக்கு வயிறுலாம் பசிக்கல, எனக்கு வந்து இப்போ ரொம்பவே டயர்டா இருக்குது, அதனால நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வேலை பார்க்குறேனே அப்படின்னதும், என்ன நீ இப்போ தானே வந்த அதுக்குள்ள தூக்கம் வருதா அப்படின்னதும், இல்லை ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டேன்ல அதனால தான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரி வா அப்படின்னா இங்கே படுத்துக்கோன்ற மாதிரி ஒரு இடத்த காமிக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயினும், நல்ல போடுறா அதை சாப்பிடலடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து படுத்துக்கிறாங்க.
அதே சமயத்தில் இந்த சைடு ஹீரோயினோட வீட்டில் காமிச்சா ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அந்த நோட்டை வந்து பார்த்துட்டாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஃப்ளவர் இருக்கும். உனக்கு இது யார் கொடுத்தது அப்படின்னு தங்கச்சிட்ட கேட்க, இது அக்கா தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃப்ளவரை பார்க்கும்போது அவள் திரும்பி வந்துடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொன்னா, அதனால தான் அதை வச்சிருக்கிறேன் அப்படின்னதும், என்ன பேசுற நீ, இந்த புக்கை பார்த்து நீயும் கெட்டு போயிடாத, இந்த புக்கை பார்த்து நீயும் இங்கிருந்து வெளியில போயிடக்கூடாது, இனிமேல் இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இதுலையா ஒழிச்சு வச்சிடுறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா, அவள் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுடைய கையில் ஏதோ படுதுன்னு பார்த்தா அவளுடைய கையில் பெரிய ஸ்பைடர் இருக்குமா. இவ்வளோ பெரிய ஸ்பைடர் இருந்தால் நான் அப்படிடா தூங்குறது அப்படின்னு அந்த ஸ்பைடரையும் கீழே விட்டுட. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த முடிக்காரன் நம்ம ஹீரோயினை அவள் க்ளீன் பண்ணுற இடத்துக்கு கூட்டிட்டு போகிறான். ஸோ ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வரான். அந்த ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா உள்ள ஃபுல்லுமே காப்பர் பொருட்களாக இருக்குது. அதுவும் பார்த்தா எக்கச்சக்கமான தூசி படைஞ்சிருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஹீரோயின் வந்து க்ளீன் பண்ணி ஆகணும். அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதுலேயே அவன் என்ன சொல்கிறான்னா, இது எல்லாத்தையுமே நீ தகன்னு முன்ன வைக்கணும். அப்படி நீ க்ளீன் பண்ணதை நான் வந்து பார்க்கும்போது என்னுடைய ஹார்ட் இருக்குல்ல, அது சந்தோஷத்தில் பூரிச்சு போகணும், சரியா? அப்படிலாம் நீ பண்ணி உன்னுடைய வேலையை முடிச்சதுக்கப்புறம் நீ கேட்ட அந்த கோல்டன் காயினை உன்கிட்டயே திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின், இவ்வளோவா, இதெல்லாம் எப்படி என்னால் க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே அவர் வாசலை காமிச்சு, நீ இப்போ வேணாலுமே போயிடலாம், ஆனால் உனக்கு அந்த கோல்டு காயின் கிடைக்காது, பரவாயில்லையா அப்படின்னதும், சரி ஓகே பண்ணி தொலைகிறேன், ஆனால் இதை எப்படி க்ளீன் பண்ணுறது, இதுக்காக தண்ணிலாம் வேணுமே அப்படின்னு சொல்ல, தண்ணி தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு தண்ணியை காமிக்கிறாரு. பார்த்தா அது அவ்வளோ அழுக்கா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் துணியை பார்த்தா அதை வச்சு தொடச்சா இன்னும் அழுக்காயிடும் போல, அந்த மாதிரி இருக்கவும் இதை வச்சு க்ளீன் பண்ணுறதா, இதை வச்சு எப்படா க்ளீன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே திட்டிட்டு கேட்கும்போது, இதெல்லாம் நல்ல வாட்டர் தான், அது போக உனக்கு இன்னொன்று இருக்குது, நீ சாப்பிடணும்ல, அதுக்காக உனக்கு கொஞ்சம் ஒரு கப் பாலும் ஒரு ஸ்லைஸ் பிரெட்டும் இருக்குது அப்படின்னு அதையும் எடுத்து காமிக்கிறாரு. காமிச்சிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இதில் கொஞ்சம் மாயஜாலம் இருக்குது, இதை வந்து நீ ஃபுல்லும் குடிச்சிடக்கூடாது, ஃபுல் பிரெட்டையும் சாப்பிட்றக்கூடாது, கொஞ்சம் மிச்சம் வச்சேன்னா அதுவே அப்படியே க்ரோ ஆகிக்கும், கடைசி வரைக்கும் இது பத்தாம இருக்கும் உனக்கு அப்படின்னு அதையும் கொடுத்துட்டு, அடியே பொண்ணு சீக்கிரமா பண்ணி முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன், கிவ் அப்லாம் பண்ணிட மாட்டேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பூட்டிட்டு வெளியில போறாரு. வெளியில போனவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கண்ணாடி எடுத்து அந்த இடத்துல மாட்டுறாரு. ஸோ இது மூலமா நம்ம ஹீரோயின் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது இவரால் பார்க்க முடியுது. அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அப்படியே வேண்டா வெறுப்பா அதெல்லாம் துடைக்க ஆரம்பிக்கிறாங்க. கரை போகவே மாட்டேங்குது. அந்த டைம்ல ஒரு சத்தம் கேட்குது, இந்த சாப்பாடு எனக்கு கொஞ்சம் கொடுன்ற மாதிரி. அட யாரா அது அப்படின்னு ஹீரோயின் சாக்காகி பார்த்தா அங்க ஒரு குட்டி மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே குட்டியா இருக்க. மிரண்டு போயிடுறாங்க. அடே யாரா நீ அப்படின்னதும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ எனக்கு கொஞ்சம் பிரெட்டு கூட, எனக்கு வயிறு பசிக்குது அப்படின்னதும் அவன் பேசுறத பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன இப்படி சிரிக்கிற, உனக்கு என்ன பார்த்தா காமெடியா இருக்கா அப்படின்னு அந்த குட்டி மனுஷன் சொல்ல. ஸோ அவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. உடனே ஹீரோயின், இவ்வளோ சின்ன மனுஷனா நான் பார்த்ததே கிடையாது, அதனால தான்ப்பா எனக்கு சிரிப்பே வந்துடுச்சு அப்படின்னதும் ஹீரோ உடனே, இங்க பாரு, நான் இல்லைன்னா உன்னால இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னதும், ஓ அப்படியா, அப்படின்னா இதை விட்டு வெளியில எடு பாப்போன்ற மாதிரி அவனுடைய மேலேயா ஒரு கிளாஸ் வந்து கவுத்தி விட்டுறாங்க. ஸோ உள்ள இருந்து அவன் கத்துறான், அடியே வெளியே விட்றி, எனக்கு வயிறு பசிக்குது, அது போக இங்க வந்து மூச்சு முட்ட ஆரம்பிக்குது, அதுவும் ரொம்ப இருட்டா இருக்குதுப்பா அப்படின்னதும் உடனே ஹீரோயின், அப்படின்னா என்ன கிண்டல் அடிக்க மாட்டல அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் உன்னை கிண்டல் அடிக்க மாட்டேன், என்னை வெளியில விடு, நான் உன்னுடைய ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னதும் ஹீரோயின் உடனே, நீ அந்த துணியை விடையே பெருசா இல்லை, நீ எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னதும், அதெல்லாம் பாரு, நீ என்னை வெளியே விட்டு பாரு, அப்புறமா எவ்வளோ வேகமாக உன்னுடைய வேலை முடியுதுன்னு மட்டும் நீ பார்ப்ப அப்படின்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோயின் வந்து அவனை வெளியில் எடுத்து விட்டுறாங்க. வெளியில் விட்டு, அம்மா நீ யாரு, எப்படி இப்படி சின்னதாகிட்ட அப்படின்னு கேட்டதுமே, நான் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனில் ஒரு பெரிய மாஸ்டர், அது போக இந்த ஒரு நாள் இந்த முடிக்காரங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், அதனால தான் இப்படி சின்னதாக மாறிட்டேன், எல்லாம் அவன் பண்ண வேலை, ஏன்னா அவன் என்கிட்ட க்ளீன் பண்ணுறதுக்கான வாட்டர் கேட்டுக்கிட்டே கடைசியில் என்னை இப்படி மாற்றிட்டான். ஸோ அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா, அதுவும் அவனுடைய 2 நாய்ங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படின்னதும், சரி ஓகே உன்னால் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் அதை சொல்லுன்ற மாதிரி ஹீரோயின் கேட்டதும், அதுவா, என்னால் இந்த தண்ணியில் மந்திர சக்தி யூஸ் பண்ண முடியும், அது மூலமாக நீ ஒரே க்ளீனில் மொத்தமாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சாக்காய் கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு பிரெட்டு கொடு அப்படின்னதும், பிரெட்டு தானே இந்தா அப்படின்னு கொஞ்சோண்டு பிச்சு கொடுக்குறாங்க. அதுவே அவனுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அப்புறமா ஓகே சரி உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, என்னுடைய பேர் ஆனா பார்பரா. என்னது ஆனா பார்பராவா, இது என்ன பேரு அப்படின்னு கிண்டல் அடிச்சுட்டு, சரி ஓகே அது உனக்கு கரெக்டான பேரு தான் அப்படின்னு சொல்ல. சரி ஓகே ஓவரா பேசாத, எப்போ எனக்கு அந்த வாட்டரை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்ப அப்படின்னதும், கொஞ்சம் வெயிட் பண்ணி இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைப் மாதிரி எடுத்து அதை ஒரு இது மேலெல்லாம் ஏறி நின்று அந்த தண்ணி இருக்கு இல்லையா க்ளீன் பண்ற வாட்டர் அதுக்குள்ள விட்டுட்டு, இவன் பைக்குள்ள வச்சிருக்கிற ஏதோ ஒரு இதை அந்த பைப்புக்குள்ள போட்டுட்டு ஏதோ 1-2 மந்திரம் சொல்றான், சொல்லிட்டு ஊதுறான். அப்படி ஊதுனதுமே அந்த தண்ணி ஃபுல்லா முறையா வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வச்சு நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படி நம்ம ஹீரோயின் சாக்கிங்க அந்த தண்ணி எடுத்து லைட்டாக தேய்ச்சி பார்க்குறாங்க. பார்த்தா அது அவ்வளோ க்ளீனாக வந்து க்ளீன் ஆகிடுது. லைட்டாக தொடச்சாலே அந்த இடம் நல்லா க்ளீன்
சீன் ஆகிடுது. ஸோ இதை பார்த்த ஹீரோயின் மறந்து போய்ட்றாங்க. உண்மைதான்ப்பா, அப்படின்னா நீ தண்ணியில் ஊற்றிட்டே இரு, நான் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்ல அவனும் ஊற்றிட்டே இருக்கிறான். நம்ம ஹீரோயின் வேக வேகமாக முடிக்கிறாங்க. அப்படி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இதை வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அதனால எந்திரிச்சு கத்தி அவனுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த சைடு ஹீரோயினுடைய தங்கச்சியை காமிச்சா அவ சோகமாக அக்கா வரலையே இன்னுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் வாசலை பார்க்குறாங்க. வாசல் திறந்துருக்குது. அந்த பாதுகாவலனும் தூங்கிட்டு இருக்கிறான். சரி ஓகே வெளியில் போயிடலாமா அப்படின்னு மெல்ல பக்கத்தில் வந்து பார்க்கவும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் முழிச்சிக்கிறான். அடியே குட்டி பொண்ணு எங்கே போகிற, இங்கே பாரு உன்னுடைய அக்கா மாதிரி நீயும் காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போகலான்னு நினச்சியா, ஒழுங்கா உள்ளே ஓடு அப்படின்ற மாதிரி மிரட்டி உள்ளே அனுப்பிச்சு வைக்கிறான். ஸோ அந்த தங்கச்சி பொண்ணு சோகமாக உள்ளே வரும்போது தான் சைடில் பார்க்குறா. சைடில் பார்த்தா அந்த வேலியில இருந்து வெளியில் பார்க்க முடியுது. அங்கே ஒரு பூ பூத்து இருக்கிறத தங்கச்சி பொண்ணு பார்க்குறான். ஸோ பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. என்னுடைய அக்கா திரும்பி வந்துடுவான்ற மாதிரியான சைன் இது அப்படின்னு அவளே நினச்சிக்கிறா. அப்படியே கட் பண்ண அந்த சைன் நம்ம ஹீரோயின் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவளுடைய பக்கத்தில் நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டு ஆனா பார்பரா, ஸோ அந்த பேர் உண்மைக்குமே ரொம்ப நல்லா இருக்குது, நான் சும்மா சொன்னேன் அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு பக்கத்தில் வந்து ஹீரோயினுடைய கண்ணத்தை தடைய விட்டுட்டு நான் இந்த இடத்துல யாருமே இல்லாமல் செத்துருவேன்னு நினச்சேன், ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு புது நம்பிக்கை வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தடவி விடுறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் மறுபடியும் நம்ம ஹீரோயின் வந்து துடைக்க ஆரம்பிச்சிட்றாங்க. உடனே நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு எப்படி என்னுடைய தண்ணி நல்லா இருந்துச்சா அப்படின்னதும் என்ன தண்ணி மட்டும்தான் நல்லா இருக்குது, ஆனால் எல்லா வேலையும் நான் தானே பார்த்துட்ருக்கிறேன், ஸோ நான் தானே பெஸ்ட்டு அப்படின்னதும் அது எப்படி நான் மட்டும் தண்ணி தரலனா நீ இதை துடைக்கிறதுக்கே பல வருஷம் இருக்கும் அப்படின்னதும் இங்கே பாரு தண்ணி மட்டும்தான் உன்னுடையது, மற்றதெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்ல ஹீரோ கோவமாயிட்டான். என்னுடைய தண்ணி இல்லைனா நீ ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்ல ஆமாம் என்னுடைய பெரிய கை நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், அப்படி இருக்கிறதுனால தான் உன்னுடைய தண்ணிக்கும் வேல்யூ, இல்லைனா அதுவும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல கரெக்டு தான் நீ சொல்கிறதும், அதுக்கு தானே நானும் ஏங்கிட்டு இருக்கிறேன், இங்கே பாரு நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தால் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்போம், ஸோ இங்கேருந்து நம்ம போனதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னதும் ஹீரோயின் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு முடிக்காரனை பார்த்தீங்கன்னா அவனுடைய எல்லா காயினும் எண்ணிட்டு இருக்கிறான். அப்படி எண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோயின் சிரிக்கிற மாதிரியான சத்தம் கேட்குது. என்னடா அவ சிரிக்கிறா அப்படின்னு வேகமாக ஹீரோயினை செக் பண்ண வரான். இந்த சைடு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா நான் உன்னை ஹஸ்பண்டை ஏற்றுக்கணுமா, ஆனால் நீ எங்கே இருப்ப, உன்னை பாரு எவ்வளோ சின்னதாக இருக்கிற, உன்னால என்னுடைய கையை பிடிச்சி கூட நடக்க முடியாது அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு என்னுடைய லவ் அதெல்லாம் சமாளிச்சுக்கும்பா அப்படின்னு சொல்ல என்னது லவ்வா, ஆனால் நான் உன்னை லவ் பண்ணவே இல்லையன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிருது. இனிமேல் நான் வந்து கிளீனிங் வாட்டர்லாம் தரமாட்டேன், நம்ம 2 பேரும் இதே இடத்துல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு கதவை திறக்கிற மாதிரியான சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம முடிக்கிறேன்னா யாருக்கிட்ட நீ பேசிட்டு இருந்த, என்ன பேசிட்டு இருந்த அப்படின்னதும் இல்லையே நான் தனிமையாக சிரிச்சிட்டு இருந்தேன் அவ்வளோதான், என்னது சிரிக்கிறியா, ஏன் தேவையில்லாமல் சிரிக்கிற வேலை டைமில் அப்படின்னு ஹீரோயின் மூஞ்சிக்கிட்ட வந்து பயங்கரமாக பேசிட்டு அவள் பண்ண ஒர்க்கெல்லாம் பார்க்குறா. பார்த்தா அவ்வளோ க்ளீனாக இருக்குது, எப்படி நீ இவ்வளோ சீக்கிரத்தை இதெல்லாம் பண்ணி முடிச்ச, உனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு கரெக்டாக கேட்டுட. ஏன் இப்படி கேட்குறீங்க, இந்த இடத்துக்குள்ளே வேற யாராவது வர முடியுமா என்ன, நீங்கள் தான் கதவே மூடி வச்சுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்ல ஆமாம் இல்லை யாருமே வர முடியாது தானே, ஆமாம் கரெக்ட் தான், சரி ஓகே ஆனால் இனிமேல் நீ சிரிக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் போகிறான். கட் பண்ணால் இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அவன் சோகமாக உட்காந்து இருக்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஏன் சோகமாக இருக்கிற அப்படின்னு கேட்டதுமே இங்கே பாரு நீ தான் என்னுடைய லவ் வந்து ஒத்துக்கல, அப்புறம் நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஸோ நம்ம ஹீரோயின் வந்து சிரிக்கிறாங்க. சரி ஓகே நம்ம வேணா என்கேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னதும் அப்படின்னா என்னன்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். அதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்ற மாதிரி ப்ராமிஸ் தான் அது அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படின்னா சரி ஓகே நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வழக்கம் போல் அந்த தண்ணியை வந்து ஊத ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி அந்த முடிக்காரன் ஏன் அப்படி இருக்கிறான், அவன்கிட்ட அந்த காயினை நீ பார்த்துருக்கிறியா எங்கள் வில்லேஜோட கோல்டன் காயினை அப்படின்னு கேட்டதுமே அதுவும் அதெல்லாம் எனக்கு தெரியல, அவன் வச்சிருக்கானா இல்லையான்றது எனக்கு புரியல, மேபி அவன் ஒன்று ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. ஏமாத்துறானா அப்படின்னா எனக்கு உன்னுடைய உதவிலாம் தேவையில்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கோவமாகறாங்க. அந்த டைமில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவனும் கதவை திறந்து உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோயின் க்ளீன் பண்ணி இருக்கிற எல்லாத்தையுமே பார்க்குறான். பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா தான் பாலிஷ் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வேகமாக அங்கே இருந்த லைட் எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த முடிக்காரனும் நீங்கள் இருந்து எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு வில்லத்தனமாக பேச அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடிலான்னு பார்த்தா வழி எங்கே இருக்குன்னு தெரியல, இருட்டாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற டாகிஸ் கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் இங்கே இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே அதோடைய வாயிலிருந்து தீயெல்லாம் வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இதுக்கு தான் அந்த முடிக்காரன் ப்ராக்டிஸ் கொடுத்துருந்துருப்பான். ஸோ உடனே வெளிச்சம் வந்ததுமே நம்ம ஹீரோயின் மறுபடியும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கடைசியாக வெளியில் போகிறதுக்கான கேட் கிட்டே வந்துட்டாங்க. ஆனால் கேட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியல. ஆனால் அதுக்குள்ளே கரெக்டாக அந்த இடத்துக்கு முடிக்கார வந்துட்டான். நீ ஏமாத்திட்டேன், அவங்ககிட்ட அந்த கோல்டன் காயினே கிடையாது தானே, ஸோ நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன் அப்படின்னதும் இங்கே பாரு நம்ம கான்ட்ராக்ட் இன்னுமே
முடியல. ஸோ கான்ட்ராக்டை முடிச்சுட்டு தான் நீ இங்கேருந்து எங்கே வேணாலுமே போக முடியும். அது போக கோல்டன் காயின் இல்லைன்னு என்கிட்ட யார் சொன்னது? இதுதானே உன்னுடைய இது அப்படின்னு அவனுடைய கையில் எடுத்து காமிக்கிறான். ஸோ ஹீரோயின் உடனே அதை பிடுங்க போகிறாங்க. என்ன இதெல்லாம் பிடுங்க முடியாது. ஸோ எப்போ நீ வேலையை முடிக்கியோ அப்போ தான் உனக்கு இப்போவாவது நம்பிக்கை வருதா? ஸோ அதுலேயும் இந்த கோல்டன் காயினை நீயே எடுத்துக்கிற மாதிரியும் கூட நான் பண்ணுறேன். என்னன்னா கடைசியாக நீ ஒர்க் முடிக்க போகும்போது அந்த இடத்துல நான் இந்த கோல்டன் காயினை வச்சிடுவேன். ஸோ அதை நீ தேடி கண்டுபிடிச்சி எடுத்து நீயே வச்சுட்டு நீயே கிளம்பிக்கோ அப்படின்னு சொல்ல ஸோ நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது ஹீரோயினை க்ளீன் பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சில்வர் பொக்கிஷம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறான். ஸோ அந்த இடம் ஃபுல்லுமே சில்வராக இருக்குது. வழக்கம் போல தான் ரொம்ப குப்பையாக இருக்குது. ஸோ அங்கே சொன்ன மெத்தட் எல்லாத்தையுமே சொல்லிட்டு நல்லா தகன்னு மின்னணும் சரியா அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு போகிறான். அதே சமயத்தில் இந்த சைடு தங்கச்சி பொண்ணை காமிச்சா அவள் அந்த வெளியில் ஒரு செடி பூத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு தண்ணி ஊற்றலான்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எட்ட மாட்டேங்குது. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம கேட் கீப்பர் வந்துட்டான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுமே இல்லை அந்த செடிக்கு தண்ணி ஊற்றணும், ஆனால் அது கொஞ்சம் தள்ளி இருக்குது, நீங்கள் வேணா எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுமே அவனும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அப்படியே கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவன் அந்த இடத்த துடைக்க ஆரம்பிச்சிட்றா. ஸோ மெயினானது என்னது, ஹீரோவுடைய ஹெல்ப் தானே தேடுவா. ஏன்னா அவன் இருந்தால் தான் இவளால் வேகமாக முடிக்க முடியும். அதனால அடே எங்கடா இருக்க அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேடினா கரெக்டாக நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். என்ன ரொம்ப நேரம் தேடின போல, ஆனால் எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவன் கதவை திறந்ததுமே அந்த ஓட்டம் ஓடுற என்னை பற்றி மறந்துட்டியே. ஸோ என்னை காப்பாற்றணும்லாம் உனக்கு இது கிடையாதா, நீ ஒரு துரோகி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு என்னை மன்னிச்சிரு, நான் வந்து அந்த முடிக்கிறங்கிட்ட அந்த காயின் இருக்காதோன்னு நினச்சிட்டேன். ஆனால் அவன் அதை வச்சிருக்கிறான். ஸோ அவனுடைய எல்லா பொக்கிஷத்தையும் க்ளீன் பண்ணிட்டா அதை வந்து என்கிட்ட கொடுத்துருவான். ஸோ அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்குறாங்க. இங்கே பாரு நான் ஒன்றும் உன்னுடைய கிளீனர் கிடையாது சரியா. சரி ஓகே எனக்கு வயிறு பசிக்குது, இப்போ உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியணும்ல அப்படின்னு கேட்டதுமே இந்தா பிரெட்டு தானே அப்படின்னு கொஞ்சம் பிச்சு கொடுக்குறா. ஸோ அதையும் நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு கோவமாகவே இருக்க உடனே நம்ம ஹீரோயின் கையை நீட்டுறாங்க. ஸோ அந்த கை மேலேயே நம்ம ஹீரோ ஏறி நின்றுக்கிறான். உடனே நீ கோவப்படும் போது கூட ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு ஹீரோ பற்றி சொல்ல, ஐஸ்லாம் வைக்க வேண்டாம், நான் தான் ஒரு முட்டா பையன், உன் கூட போய் என்கேஜ் ஆகிருக்குல்ல அதனால தான். ஸோ நானும் இல்லைனா இந்த ஜென்மத்துக்கும் நீ க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வந்து வர வைக்க போகிறான். ஸோ நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இவன் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்க அதே சமயத்தில் இந்த சைடு அந்த வில்லேஜோடைய தலைவனை காமிச்சா அவன் ஹீரோயினுடைய தங்கச்சி ஏதோ பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு எட்டி பார்த்தா அங்கே பூ இருக்கும். இது என்ன பூ அப்படின்னு கேட்டதுமே அதுவா அது எல்லோ கலர் பூ தான், அது மட்டும் இல்லாமல் அதை பார்க்கும்போது என்னுடைய அக்கா திரும்பி வந்துடுவான்னு எனக்கு நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே அவன் என்ன பண்ணிடுறான்னா வேகமாக வெளியில் போய் அந்த பூவை பிச்சுட்டு வந்து உள்ளே போட்டுடுறான். இங்கே பாரு யாரும் இங்கே திரும்பி வர போகிறது கிடையாது, இதை பார்த்து நீயும் இங்கேருந்து கிளம்பிடக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்களெல்லாம் பார்த்துட்டு போகிறான். ஸோ இவனுக்கு என்னன்னா இந்த பூவெல்லாம் பார்த்து இந்த சின்ன பொண்ணு வெளியில் போயிடுவான்ற மாதிரி பயப்படுறான் போல. ஆனால் இந்த தங்கச்சி பொண்ணு சமசோகமா நீ கவலைப்படாத பூவே நான் உனக்கு தண்ணி ஊத்துறேன் அப்படின்னு சொல்லி அவளுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து நட்ட வைக்கிறான். அதே சமயத்தில் இந்த சைடு முடிக்காரனை காமிச்சா ஹீரோயின் எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதான் அந்த கண்ணாடியில் பார்ப்பான் இல்லையா, அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல குட்டியாக நம்ம ஹீரோ இருக்கிறான். ஹீரோ கூட பேசிட்டு இருக்கிறத இவன் பார்த்துட்டான். அவ்வளோதான் பயங்கர கோவத்தில் உள்ள ஓடி வர நம்ம ஹீரோ உடனே ஒளிஞ்சிக்க எங்க அவன் எங்க அந்த மந்திரிக்கப்பட்ட குட்டி மனிதன் இங்கே தானே இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் ஓ அவரை பற்றி கேட்குறீங்களா, அவர் இப்போ தான் வெளியில் போனாரு அப்படின்னதும் என்னது வெளியில் போனானா எப்படி போனா அப்படின்னதும் அதான் இந்த ரூம்குள்ள வர்றதுக்கு தான் பெரிய பெரிய கேப் இருக்கும்ல, அவர் சின்னதாக இருக்கார்ல அதனால அது வழியாக எக்ஸிட் ஆயிட்டாரு அப்படின்னதும் உடனே இந்த முடிக்கிறேன் செம டென்ஷன்ல நீ அவனுடைய உதவியில தான் இதெல்லாம் பண்ணியா, ஸோ இதெல்லாம் கணக்கில் வராது அப்படின்னதும் இங்கே பாருங்க நம்மளுடைய கான்ட்ராக்ட் படி என்னது நான் க்ளீன் பண்ணணும் அவ்வளோதான், அவன் ஹெல்ப் பண்ணா இவன் ஹெல்ப் பண்ணா நான் என்ன பண்ணுறது, உங்களுடைய குட்டி மனிதனா நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டீங்களா அப்படின்னதும் ஆமாம் அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு இருக்கிறான், ஒரு நாள் அவனை என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ இதை க்ளீன் பண்ணிட்டல இனிமேல் உனக்கு அடுத்தது இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடுத்ததுக்கு கூட்டிட்டு போறான். ஸோ எங்கே கூட்டிட்டு போறான்னா அடுத்தது தங்கம் இருக்கிற ட்ரெஷர். ஸோ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா கோல்டு காயினை தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் மறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த முடிக்காரனும் இது எல்லாத்தையுமே நீ தான் க்ளீன் பண்ணணும், ஸோ அப்படி நீ க்ளீன் பண்ணும்போது உனக்கு அந்த கோல்டு காயின் கிடைக்கும், உன்னுடைய வில்லேஜோடைய கோல்டு காயின். அதை நீ எப்படி செக் பண்ணணும்னா உன்னுடைய இதயத்துக்கிட்ட வச்சா அதுவே சொல்லும், ஒருவேளை அது சொல்லலைன்னா அது அந்த காயின் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்படி உனக்கு கிடைச்சதுமே நீங்க இருந்து கிளம்பிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து கதவை மூடிட்டு எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் எல்லாத்தையும் வச்சு அடைச்சி வச்சிடுறான். ஏன்னா அவன் உள்ள வந்துடக்கூடாது, நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிடக்கூடாது, நம்ம ஹீரோயின் க்ளீன் பண்ணிடவே கூடாது, இந்த இடத்த விட்டும் போயிடவே கூடாதுன்றது தான் இவனுடைய பிளானு. ஸோ உள்ள நம்ம ஹீரோயினும் இவ்வளோ இதை பார்க்குறாங்க, எப்படா இவ்வளோ இதை க்ளீன் பண்ணுறது,
எங்கடா என்னோட குட்டி ஹீரோ அப்படின்ட்டு ஹீரோடைய பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோவால உள்ள கூட வர முடியாது இல்லையா, அதனால சோகமா அந்த இடத்துல உட்காந்துட்டாங்க. அப்போ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னா ஹீரோடைய சத்தம் தான். என்னன்னா ஹீரோ அங்க வந்திருக்கான். அடே இனி எப்படி அங்க வந்து அப்படின்னதும் அந்த முடிக்கார ஒரு முட்டாப்பைய இந்த இடத்துக்குள்ள எலிகள்லாம் நிறைய ஓட்ட போட்டு வச்சிருக்குது, அதுதான் போதுமே எனக்குள்ள வர அப்படின்னதுமே உடனே நம்ம ஹீரோன் ரொம்பவே சந்தோஷமா அவன் இந்த இடத்துல தான் என்னுடைய கோல்டன் காயினை மறைச்சு வச்சிருக்கான். ஸோ நம்ம எப்படியாவது இங்க கிளீன் பண்ணிட்டோம்னா அதை எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிருவேன், உன்னையும் என் கூடவே கூட்டிட்டு போயிருவேன், ஏன்னா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னதும் சரி ஓகே அப்படின்னா நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹெல்ப் பண்ண நம்ம ஹீரோன் ஒவ்வொரு காயினா தொடச்சிட்டு அதை அவங்களுடைய இதயத்துக்கிட்ட வச்சு பாக்குறாங்க. ஆனா எதுவுமே அவங்க இதுல மேட்ச் ஆகல. அதே சமயத்துல ஹீரோ பாத்தீங்கன்னா ஊதிட்டே இருக்கிறான், மந்திரத்தை போட்டுட்டே இருக்கிறான், அதனால ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். ஸோ ஹீரோயினும் அப்படியே வேக வேகமா எல்லாத்தையுமே தொடச்சி அவங்களுடைய இதயத்துல வச்சு பாக்குறாங்க. ஆனா எதுவுமே அவங்களுடைய காயின் இல்ல. ஸோ இங்க நம்ம ஹீரோவால முடியல, அதனால அப்படியே மயக்கமாகற மாதிரி வந்து அந்த பாலை கம்ப்ளீட்டா தள்ளி விட்டுறான். ஸோ அது கீழே விழுந்துருது. ஸோ அவனு வீக்கா இருக்க இதை பார்த்து ஹீரோயின் உனக்கு என்னாச்சு, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னதும் இல்லை எனக்கு உடம்பு முடியல, என்ன ஆகுதுன்னே புரியல, நான் சாக போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னதும் ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இல்லை அப்படி பேசாத, நீ சாக மாட்ட, நீ சாகக்கூடாது, உன்னை நான் சாகவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய மூஞ்சில துணி வச்சுலாம் தொடச்சி விட. ஸோ அப்போ நம்ம ஹீரோவுக்கு உடம்பு முடியல, இப்போ நான் சாப்பிட்டா மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் எனர்ஜி வரும், ஆனால் உன்கிட்ட இருக்கிறதோ கொஞ்சம் பிரெட் தான், அது ஃபுல்லாகிற வரை நம்ம அதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிட்டுட்டோன்னா ஃபுல்லாக போயிடுமே அப்படின்னதும் போனால் போயிட்டு போகுது, நீ ஃபர்ஸ்ட் நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கடைசியாக மிச்சம் இருக்கிற பிரெட்டையும் ஹீரோக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அவனும் முடியாமல் அதை அப்படியே எடுத்து சாப்பிட்றான். அப்படி சாப்பிடும்போது அவனுடைய வாயில் ஏதோ மாட்டுது. என்னன்னு பார்த்தா அதுதான் அந்த கோல்டு காயின். ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோ சாக்காயிட்டா அதை ஹீரோயின் கிட்ட கொடுக்க இப்போ ரொம்பவே வீக்காக தான் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினை அந்த காயின் எடுத்து அவளுடைய கையில் வச்சதுமே அது அப்படியே பெருசாகிடுது. ஸோ இதுதான் அவளுடைய காயின்றது அவளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஹார்ட்டில் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்லனா, சரி ஓகே உனக்கு கிடச்சிருச்சு இல்லையா, அதை எடுத்துட்டு நீ இங்கேருந்து ஓடி போயிடு அப்படின்னதும் இல்லை நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நம்ம வில்லேஜுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் போகணும், உன்னை இங்கே தனியாலாம் விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோ இல்லை நான் ரொம்ப வீக்காக இருக்கிறேன், என்னால் முடியலை, அதனால என்னை விட்டு போயிடு அப்படின்னு சொல்ல. இல்லை நீ சாகக்கூடாது, நீ ஹெல்த்தியாக வரணும்னா நான் என்கிட்ட இருக்கிற எல்லா காயினையும் கொடுத்துருவேன், எனக்கு அது முக்கியம் கிடையாது, நீ தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம ஹீரோ கொஞ்சம் சந்தோஷத்தில் உண்மைக்குமா அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயினும் ஆமான்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுமே அவளுடைய கையில் இருந்த காயின் அப்படியே தூசியாக மாறிடுது, அதாவது துகள்களாக மாறிடுது. அப்படி மாறினதுமே கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ அப்படியே மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரான். நீ எப்படி இவ்வளோ பெருசான அப்படின்னதும் நான் ஒரு இதால் சபிக்கப்பட்டிருந்தேன், அப்படி சபிக்கப்பட்டதுல இருந்து ஒன்னால நான் இப்போ வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா சொல்கிறான். உன்னை 2 பேரும் வேகமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்டாக நம்ம முடிக்கார என்ட்ரி கொடுக்குறான். அடே எப்படா நீ இந்த சாபத்திலேருந்து வெளியில் வந்த, ஐயோ என்னுடைய காயின் அப்படின்னு அந்த ஒரு காயின் தூளாக இருக்கும்ல அதை வந்து பார்த்துட்டு இருக்கிறான். அட பாவீங்களா என்னுடைய காயினை இப்படி பொசிக்கிட்டீங்களே அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோயின் இவன் வந்து சபிக்கப்பட்டிருந்தான், என்னுடைய காதல் அதை வந்து முறியடிச்சிருச்சு அப்படின்னதும் அட முட்டா பொண்ணு, ஒரு காதலுக்காக ஒரு காயினையே கொடுப்பியா, உன்னை மாதிரி ஒரு முட்டாளை நாங்கள் பார்த்ததே கிடையாது, எனக்கு என்னுடைய காயின் வேணும், ஸோ அதுக்காக நீங்கள் தான் இருந்தாங்கணும் அப்படின்னதும் காயின் வேணுமா, அப்போ இதை எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுறாங்க. ஐயோ காயினை தள்ளி விட்டுட்டாலேன்ற மாதிரி இவன் அதை பறக்கிற கேப்ல நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து தப்பிச்சு ஓட்டுறாங்க. ஸோ இப்போ எங்கே ஓட்டுறதுன்னே தெரியல. அப்படியே நிற்கும் போது இங்கே 2 நாய் இருக்கும்ல, அந்த நாயும் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே முழு உருவமாக மாறுது. அது வேற யாரும் கிடையாது, ட்வின் பிரதர்ஸாக மாறுறாங்க. அதான் நம்ம தலைவருடைய பசங்க. ஸோ நம்ம ஹீரோடைய சாபம் போயிடுச்சு இல்லையா, அதனால இங்கே அடைச்சி வச்சிருந்த எல்லாருடைய சாபமும் போக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு இவன் எங்கள் தலைவருடைய பையன் தான் அப்படின்னு சொல்ல இவன் அடுத்தது மொத்தமாக எல்லாருமே தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த கேட் வந்துருச்சு. ஸோ நம்ம ஹீரோயின் எப்படியாவது ஏறி கேட்டை திறந்துடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் திறக்க முடியல. அப்போ தான் அந்த குதிரை என்ட்ரி. ஸோ குதிரை வேகமாக அவங்க பக்கத்தில் வருது. வந்ததுமே ஆட்டோமேட்டிக்காக அது திறக்குது. ஸோ நம்ம ஹீரோ சாபத்துலேருந்து ரிலீஸ் ஆனதுனால அந்த இடமே பிளெஸ்ஸிங்காக மாறி எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக நடக்க அவ்வளோதான். இப்போ ஒட்டு மொத்தமாக எல்லாருமே சந்தோஷமாக அங்கேருந்து தப்பிச்சு அவங்களுடைய வில்லேஜுக்கு வராங்க. இதை பார்த்து அந்த கேட் கீப்பரும் ஷாக்காகி அந்த எக்காலத்தை ஊத அவ்வளோதான் வில்லேஜ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. அதுலேயும் இந்த தலைவரும் அவருடைய ஒய்ஃபா அவங்களுடைய பையனை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. ஆனந்தத்தில் பூரிச்சு போய் வேகமாக வந்து கட்டி பிடிச்சிக்க இங்கே நம்ம ஹீரோயினா அவளுடைய ஃபேமிலி கூட ஒன்று சேர்ந்துடுறான். அப்போ அந்த தலைவர் நம்ம ஹீரோயினை பார்த்து அம்மா நீ அந்த கோல்டன் காயினை கண்டுபிடிச்சிட்டியா, அதை எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னதும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் தான், ஆனால் அதை எடுத்துகிட்டு வரல, ஏன்னா இவனுடைய சாபம் அது மூலமாக தான் பிரேக் ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் இவன் ஆசீர்வாதமானவன், இவன் இருந்தாலே பிளெஸ்ஸிங்காக இருக்கும் அப்படின்னதும் அந்த தலைவர் வந்து அட என்னம்மா சொல்கிற அப்படின்னா நீ அந்த இதை கொண்டு வரலையா அப்படின்னு சொல்ல உடனே இந்த சின்ன பொண்ணு சிரிச்சுக்கிட்டே எல்லாருமே என் கூட வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல என்னன்னு வந்து பார்த்தா அவன் வந்து பூவை நட்ட வச்சிருப்பான் இல்லையா. ஸோ அது வந்து இப்போ பூ பூத்து நிறைய செடியாக பரவி இருக்கும். அதாவது இவங்க வில்லேஜில் இருந்த சாபமும் இப்போ கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ இதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நான் தான் சொன்னல அப்படின்னு சின்ன பொண்ணு சொல்ல அப்படின்னா இதை நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடுத்ததே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சு எல்லாருமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பார்ட்டியில் எல்லா காய்கறிகள் எல்லா பழ வகை
வகைகளும் இருக்குது. அதாவது இவங்க வில்லேஜோடைய சாபமும் இப்போ கம்ப்ளீட்டா போன மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. கடைசியில் அந்த நம்ம முடிக்காரனை காமிச்சா அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய பொக்கிஷத்தை பார்த்து நல்லா ஜொலிக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அது அப்படியே ஃபேட் ஆகுது. அட பாவீங்களா, இது இப்போ மறுபடியும் அழுக்காக ஆரம்பிச்சிடுச்சா, இப்போ மறுபடியும் அதை க்ளீன் பண்ணணுமா, இப்போ நான் வர தனிமையா இருக்கேனே. அது மட்டும் இல்லாமல் காதல் ஒரு முட்டாள்தனம், அந்த காதலால் தானே எல்லாருமே தப்பிச்சு ஓடிட்டாங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன ஃபேரிடேல் கதை தான், இருந்தாலுமே நல்லா இருந்திருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.